தமிழர்களுடைய பாரம்பரியம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த பாரம்பரியத்தை குறிக்கிற குறியீடுகளாகத்தான் இல்லையும் சொல்லையும் வில்லையும் கம்பன் எடுத்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். சகோதரி அவர்கள் இல்லை பற்றி சொன்னார்கள். தமிழிலே இல்லென்ற சொல்லுக்கு மனைவி என்றும் வீடு என்றும் அர்த்தம். தமிழர்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள். நான் நினைக்கவில்லை உலகத்திலே வேறு எந்த பாசையிலேயாவது இருக்கிறதா இல்லையா எனக்கு சரியாக தெரியவில்லை. எனக்கு தெரிந்த பாசையை வைத்துக்கொண்டு சொல்லுகிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு அறம் என்று பெயர் வைத்தவர்கள் தமிழர்கள் தான். இல்லறம் என்று சொன்னார்கள். தமிழர்களை பொறுத்தளவிலே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை என்பது வெறுமனே போகம் இல்லை, அது அறம் தங்கியது என்பதுதான் தமிழர்களுடைய கருத்தாக இருந்திருக்கிறது. அந்த கருத்தை தான் கம்பன் எடுத்து அற்புதமாக காவியம் செய்கிறான். நான் நினைக்கிறது உண்டு, நம்முடைய தமிழ் புலவர்களுக்குள்ளே பெரிய விஷயங்களுக்கு வரம்பு கட்டியவன் திருவள்ளுவன். அதற்குள்ளே விதைத்து பயிர் செய்தவர்கள் கம்பன் போன்ற பெரும்புலவர்கள். வள்ளுவன் வகுத்த வகுப்பு என்று ஒன்று இருக்கிறது. இல்லறம் என்றால் என்ன? இன்றைக்கெல்லாம் அது நாம் மேற்கு நாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறபடியால் மெல்ல மெல்ல அந்த இல்லறம் என்ற அமைப்பு மாறிக்கொண்டிருக்கிறது. திருவள்ளுவன் இல்வாழ்க்கை என்று ஒரு அதிகாரம் படைக்கிறான். யார் கல்யாணம் பண்ணலாம் என்று அதிலே ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். அதை பல இடங்களிலே நான் சொல்லக்கூடாது என்று நினைப்பேன். ஏனென்றால் திருமணம் செய்ய நினைத்திருக்கிற பல பேர் செய்யாமல் இருக்க வேண்டி வந்துவிடும். எவன் ஒருவனுக்கு 11 கடமைகள் செய்கிற தகுதி இருக்கிறதோ அவனுக்குத்தான் ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழுகிற தகுதி இருக்கிறது என்பது திருவள்ளுவருடைய முடிவு. இல்வாழ்க்கை என்கின்ற அந்த அதிகாரத்தினுடைய முதல் 3 குறளிலே அந்த 11 கடமையும் அவர் வகுக்கிறார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. நீ கல்யாணம் பண்ண வேணுமா? அப்படி கல்யாணம் பண்ண வேணுமாக இருந்தால் பிரம்மச்சாரியை, வானப்பிரஸ்தனை, சன்னியாசியை நீ பாதுகாக்க வேண்டும். இந்த 3ம் செய்ய உனக்கு தகுதி இருந்தால் நீ திருமணம் செய்யலாம். அதற்கு பிறகு சொன்னான், துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. சில பேர் சொல்வார்கள், முன்னமே துறவி சொல்லிவிட்டாரே பிறகு என்ன ஒரு துறந்தார் என்று ஒரு கேள்வி வரும். இங்கே சொல்லுகிற துறந்ததற்கு பரிமேலழகர் உரை எழுதுகிற பொழுது எப்படி உரை எழுதுகிறார் என்றால், கலைகண்ணானவர்களால் துறக்கப்பட்டவர்கள். இது கொஞ்சம் ரொம்ப உயர்ந்த தமிழ், ரொம்ப எளிமையாக சொன்னால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்காமல் துரத்தப்பட்டவர்கள். இன்றைக்கு அனாதைகள் என்று சொல்லுகிறோமே, பெரியவர்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்களே, பாதுகாக்க வேண்டியவர்கள் பாதுகாக்காமல் விட்டு வீதிக்கு ஒரு குழந்தையோ அல்லது ஒரு முதியவரோ வந்து நின்றால், நீ அந்த ஊரிலே ஒரு இல்லறத்தானாக இருக்க வேண்டுமானால் அவனை வைத்து பாதுகாக்கிற கடமை உனக்கு உண்டு. இதையெல்லாம் சொன்னால் கல்யாணமே வேண்டாம் என்று சில பேர் முடிவெடுக்கலாம். இந்த வாளருந்த நரி மற்ற நரிகளையும் வாளரும்படியாக பேசியதாம் என்று ஒரு கதை இருக்கிறது. அப்போ பரிமேலழகர் சொல்லுகிறார், துறந்தார்க்கும் துவாதார்க்கும், துறந்தார் காக்கப்பட வேண்டியவர்களால் காக்காமல் விடப்பட்டவர்கள், துவாதார் வறுமைப்பட்டவர்கள். இறந்தார் என்றால் யாராவது ஒரு இல்லறத்தான் வீட்டுக்கு பக்கத்திலே யாராவது ஒருவன் அனாதையாக வந்து அவனுடைய உயிர் போய் அவனுடைய உடல் கிடந்தால், உன் தந்தைக்கு தாய்க்கு நீர்க்கடன் செய்வது போல அவனுடைய உடலை கொண்டு போய் வைத்து நீர்க்கடன் செய்ய வேண்டியது இல்லறத்தானுடைய கடமை என்கிறார் திருவள்ளுவர். இன்றைக்கெல்லாம் நான் நினைத்து பார்க்க முடியுமா? சமூகம் சமூகம் சமூக வாழ்க்கை என்றெல்லாம் மேற்கு நாட்டவர்கள் பேசுகிறவர்களை பற்றி நாங்கள் வியந்து கொண்டிருக்கிறோமே. ஒரு இல்லறத்தானுக்கு எத்தனை கடமை சொல்லுகிறார் பாருங்கள். துறவியை பாதுகாத்துக்கொள், வானப்பிரஸ்தனை பார்த்துக்கொள், பிரம்மச்சாரியை பார்த்துக்கொள். பாதுகாக்க
வேண்டியவர்களால் பாதுகாக்காமல் விடப்பட்டவர்களை பார்த்துக்கொள், வறுமையுற்றவர்களை பார்த்துக்கொள். உன் வீட்டுக்கு பக்கத்திலே அனாதையாக வந்து ஒருவன் செத்தால் அவனுக்கு நீர்க்கடன் முதலியவை செய். அப்ப 6 கடன் முடிந்தது. அதற்கு பிறகு திருவள்ளுவர் சொல்லுகிறார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. இன்னும் 5 கடமை இருக்கிறது என்றார். இது 6 சொன்னானே அவனவன் மயங்கி விழுந்துட்டான். இன்னும் 6 கடமை இருக்கிறது. என்ன 6 கடமை இருக்கிறது என்று கேட்டால், உன்னுடைய மூதாதையர்களுக்கான அந்த நன்றி கடனை செலுத்து. திவசம் என்று சொல்லுகிறோமே, மூதாதையர்களை நினைத்து நீ நீர்க்கடன் செய்கிறாயே ஆண்டுக்கு ஒரு தரம், அது செய்ய வேண்டும். அப்படி செய்யாதவருடைய சந்ததியிலே குரங்குகள் போன்ற பிள்ளைகள் தான் பிறப்பார்கள் என்று நூல்களிலே எழுதியிருக்கிறார். ஆகவே அந்த கடன் கட்டாயம் செய்ய வேண்டும். தென்புலத்தார். அதுக்கு பிறகு தெய்வம். நமக்கென்று ஒரு குலதெய்வம் இருக்கும். நீ எங்கிருந்தாலும் குலதெய்வத்துக்குரிய கடமையை தவறிவிடாதே, அந்த வீடு செழிக்காது. தென்புலத்தார் தெய்வம். அதுக்கு அடுத்தது விருந்து. உன் வீட்டை தேடி யாராவது ஒருவன் உண்ண வருகிறானா, அவனை கூப்பிட்டு உட்கார வைத்து விருந்து போட வேண்டும். விருந்து போடுவதை பற்றி கம்பன், திருவள்ளுவர் எல்லாம் அற்புதமா பாடி இருக்கிறார்கள். அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்லை. எப்படி விருந்து போட வேண்டும் என்று, எப்படி போட்டார்கள் என்று கம்பன் பாடுகிறான். ஆகவே விருந்தினன் வந்தால், அந்த விருந்தினனிலே கூட 2 வகையான விருந்தினர்கள் உண்டு என்கிறார் பரிமேலழகர். ஒன்று முன் அறிமுகத்தோடு வருகிற விருந்தினன். இந்த ஊருக்கு போனா இன்னார் வீட்டுக்கு போகலாம் அப்படி நினைச்சு வருகிற விருந்தினன். இன்னொருவன் இந்த ஊருக்கு வருகிறான், அவனுக்கு இந்த ஊர்ல ஒருவரையும் தெரியாது. ஐயா, உங்க ஊருக்கு வந்த ஐயா, இப்ப பசிக்குது, சாப்பாடு போடுங்க என்றால் சாப்பாடு போட வேண்டும். முன் அறிவுண்மையின் வந்தவரும் அறிவின்மையின் வந்தவரும் என விருந்தினர் இருதரத்தார் என்று பரிமேலழகர் எழுதுவார். அப்போ தென்புறத்தாரை பேண வேண்டும், தெய்வம் பேண வேண்டும், விருந்தினர் பேண வேண்டும். அடுத்ததா ஒக்கள் என்றார். ஒக்கள் என்றால் உறவினர்களை பேண வேண்டும். ஒரு இல்லறத்தான் ஒரு ஊரிலே நல்லபடி வாழுகிறான் என்றால் அவனுடைய உறவினர்களே யாராவது ஒருவர் தானும் பட்டினியிலே, பசியிலே, வறுமையிலே கிடந்து வருந்தக்கூடாது. வருந்தினால் இவன் ஒரு நல்ல இல்லறத்தானாக இருக்க மாட்டான். இதெல்லாம் பழைய தமிழர்கள் வகுத்த சமுதாய சட்டங்கள். இதெல்லாம் சொல்லிவிட்டு தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள். திருவள்ளுவர் ரொம்ப யதார்த்தமான ஆள் என்பதற்கு ஒரு சான்று கடைசியாக சொன்னார். நான் முதல் ஒரு 6 கடமை சொன்னேன், இப்போ ஒரு 4 கடமை 10 கடமை ஆகிவிட்டது. இவ்வளவுத்தையும் பார்த்தால் தான் நீ கல்யாணம் பண்ண வேண்டும் என்றால், ஒருத்தன் வந்து கேட்டான், சாமி நீ சொன்னதாலே இதெல்லாம் பாதுகாத்து நான் ரோட்டுக்கு வந்துட்டேன் சாமி தான். திருவள்ளுவர் சொல்லுகிறார், அப்படியும் வந்து விடாதே, உன்னையும் பாதுகாத்துக்கொள். தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான். அப்போ 11 கடமை எவன் செய்ய முடியுமோ அவனுக்கு தான் கல்யாணம், தமிழர்களை பொறுத்த அளவிலே. அதனாலதான் அந்த துன்பம் வேணாம் என்று நான் இப்படியே இருந்துட்டேன். திருமாறனுக்கும் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இவர்களுக்கு சொல்லி பிரயோசனம் இல்லை. 11 கடமை செய்தாக வேண்டும். இதுல என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். இந்த இல்ல என்ற சொல்லாலே இந்த மனைவியையும் வீட்டையும் குறித்தார்களே, இதுக்குள்ளே தனி மனித வாழ்வும் வந்து விட்டது, சமுதாய வாழ்வும் வந்து விட்டது. இந்த 11 கடமைக்குள்ளே திருவள்ளுவர் என்ன பண்ணுகிறார், இல்ல என்ற சொல்ல மனைவியையும் சொல்லி வீட்டையும் சொல்லுகிறார். எப்படி? இந்த 11 கடமையும் ஒருவன் செய்ய வேண்டுமானால் சில கடமைகளை வீட்டிலே இருந்து செய்ய வேண்டும், சில கடமைகளை வெளியிலே போய் செய்ய வேண்டும். இதுதான் சட்டம். ஒரே ஆள் இருந்து வெளியிலையும் செய்து வீட்டிலையும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. வெளியில போய் உழைக்க வேணும், பணம் கொண்டு வந்தா தான் இந்த 11 கடமையும் செய்யலாம். இவன் உழைக்க போற நேரத்தில் ஒரு விருந்தினன் வந்தா யார் சாப்பாடு போடுவது? ஆகவே 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தால்தான் இந்த 11 கடமை செய்யலாம். அப்போ ஆணும் பெண்ணும் சேருகிறார்கள். அதனாலேதான் இது இன்பத்துக்காக வந்த சேர்க்கை இல்லை, அறம் செய்வதற்காக வந்த சேர்க்கை என்றபடியால் தான் இதற்கு இல்லறம் என்று பெயர் வைத்தார். இல்லறம் என்று பெயர் வைத்தார். இப்போ யார் வீட்டிலே இருந்து அறத்தை செய்வது, யார் வெளியிலே போய் செய்வது என்று கேள்வி பிறந்தது.
இன்றைக்கெல்லாம் இதை பேசினா பிரச்சனையாக எடுப்பார்கள். ஆணும் பெண்ணும் சமம் என்கிறார்கள். எனக்கு இன்றைக்கு வரையும் புரியவில்லை ஆணும் பெண்ணும் எப்படி சமமாக முடியும் என்று. நான் எப்பொழுதும் எங்கள் ஊரில் சொல்லுவேன், ஒரு நாளும் ஒரு ஆணுக்கு பெண் சமமாக முடியாது, ஆணாதிக்கவாதி என்று என்னை சில பேர் விழித்து பார்ப்பது தெரிகிறது. நான் இன்னும் என்னுடைய வார்த்தைகளை முடிக்கவில்லை. ஒரு நாளும் ஒரு ஆணுக்கு பெண் சமமாக முடியாது. அதே போல ஒரு நாளும் ஒரு பெண்ணுக்கு ஆணும் சமமாக முடியாது. இதுதான் உண்மை. ஒன்றை ஒன்று சமமாக முடியுமானால் இரண்டு விதமான உயிர்களை ஆண்டவன் ஏன் படைக்கிறான்? ஆடு என்ற ஒன்றும் மாடு என்ற ஒன்றும் படைக்கப்பட்டது என்றால் ரெண்டும் வேறு வேறு விதமானது, வேறு வேறு பயன் கொண்டது. ஆண் பெண் என்று ரெண்டு உருவ வேறுபாடு உள்ள ஒரு அமைப்பை கடவுள் உருவாக்கினான் என்றால் ரெண்டும் ஒரு காலமும் ஒன்றாக முடியாது. இந்த மேற்கு நாட்டு பைத்தியக்காரன் இதை சொல்லிக் கொண்டிருக்கான், ஆணும் பெண்ணும் சமன் சமன் என்று. அவனுடைய பொருளை பார்த்து விட்டு நாங்களும் அதை ஒத்துக்கொண்டு போகிறோம். யார் வீட்டு கடமையை செய்வது, வீட்டில் இருந்து தர்மம் செய்வது, யார் வெளியில் இருந்து தர்மம் செய்வது என்று கேள்வி எழுந்த பொழுது தமிழர்கள் முடிவு செய்தார்கள், இயல்பாக மென்மையுள்ள பெண்கள் வீட்டிலே இருந்து தர்மம் செய்யட்டும், உடல் வலிமை இயல்பாக உள்ளவர்கள் வெளியிலே போய் தர்மம் செய்யட்டும். அதனாலதான் பாருங்க, கம்பன் சொன்னான், புரட்சிகள் எல்லாம் நம்ம திருவள்ளுவர் கம்பர் எல்லாம் செய்து முடிச்சாச்சு சார், ஒன்றும் இப்ப புதுசா செய்யறதுக்கு இல்லை, நாம் அதை சொல்றது இல்லை. பெண்களுக்கு சுதந்திரம் சுதந்திரம் என்று பேசுகிறோமே, திருவள்ளுவர் கம்பர் சொல்லாத ஒன்றை இன்றைக்கு உள்ளவர்கள் சொல்லிவிடவில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கே பெண்களை வீட்டிலே பாரதி சொன்ன பிறகுதான் இந்த செய்தி வந்ததென்று இல்லை. திருவள்ளுவர் அன்றைக்கே சொல்லிவிட்டார், பெண்ணை வீட்டிலே அடக்கி வைக்கிறாய் என்று சொல்கிறாயே முட்டாள் பயலே என்கிறார். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? பைத்தியக்காரா, வீட்டிலே பூட்டி வைத்து பெண்ணை காப்பாற்றலாம் என்று நினைக்கிறாயே, அதை விட ஒரு முட்டாள்தனம் உண்டா அல்லவா? முட்டாள்தனம் இருக்க முடியுமா? மாதர் நிறை காக்கும் காப்பே தலை என்றார். இதையே திருவள்ளுவர் கம்பர் சொல்லுகிறார், பெண்ணுக்கு அயோத்தியிலே கல்வி செல்வ சுதந்திரம் இருந்தது என்று கம்பர் பேசுகிறார். பெரும் தடங்கன் பிறை நுதல் ஆக்கலாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்ததால். அந்த நாட்டிலே அயோத்தியிலே இருந்தவர்களுக்கு கல்வி உரிமை செல்வ உரிமை இருந்தது. இதை சொல்லிட்டு கம்பர் அதுல என்ன கம்பருடைய கடித்தனம் பாருங்க. இவர் சொன்னாரே சொல், கம்பனுக்கு மேல ஒருத்தன் பண்ண முடியுமா? சும்மா ஒரு இப்படி ஒரு சுன்ற மாதிரி ஒரு சொல்ல போட்டு போயிருவார். அது பெரிய விஷயத்தை சொல்லிடும். பெருந்தடங்கன் பிறை நுதலார்க்கு. இதுல கூட பெண்ணை வர்ணிக்கத்தானா வேணுமா? நீ செய்தி சொல்ல வந்தவன் பெண்ணை வர்ணிக்கலாமாண்டா அது ஒரு காரணத்தோட வதிக்கிறான். அந்த உள்ள பெண்கள் எப்படி இருக்கிறார்களாம்? பெரிய கண்ணும் சின்ன நெற்றியுமா. பெருந்தடங்கன் பிறை நுதலார், சின்ன நெற்றி. அந்த ஊர்ல இருக்க பெண்களுக்கு பெரிய கண். இது பொதுவாக தமிழ் இலக்கியத்திலே பெண்களுக்கு பெரிய கண் சின்ன நெற்றி பிறை நுதல் காட்டுவது வழக்கம். இது ஏன் தெரியுமா? இந்த கண் என்ற உறுப்பு இருக்கிறதே, இது கருணையை வெளிப்படுத்துகிற உறுப்பு. தமிழர்களை பொறுத்தளவிலே கண் என்பது கருணையை வெளிப்படுத்துகிற உறுப்பு. அதனாலே தான் கருணைக்கு கண்ணோட்டம் என்றே பெயர். கண் என்பது கருணையை வெளிப்படுத்துகிற உறுப்பு. கண்ணென்னா அந்த திருக்குறள்ல வரும், கண்ணோட்டம் இல்லாத கண் என்று முடிப்பார் திருவள்ளுவர். அப்போ கருணையை வெளிப்படுத்துகிற உறுப்பு கண். பெண்களுக்கு இயல்பான மென்மையின் காரணமாக கருணை ஆண்களை விட அவர்களிடம் அதிகமாக இருக்கும். அப்படி ஆண்களை விட அதிகமாக கருணை இருக்கிற பெண்களுக்கு ஆண்களை விட கண்கள் பெருத்திருக்கும், கருணையினுடைய உறுப்பு பெருசாக இருக்கும். அது சரி, அப்ப நெற்றி ஏன் சின்ன நெற்றி என்றால் முகம் ஒரு அளவாகத்தான் இருக்க முடியும். அது எல்லாருக்கும் ஒரு அளவாகத்தானே இருக்க முடியும். கண் பெருத்தா நெற்றி தானாக சின்னனாகும். அதனாலே தான் பெண்களுக்கு நெற்றி சின்ன நெற்றி, கண் பெரிய கண் என்றான் கம்பன். அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அவர்களுக்கு செல்வமும் கல்வியும் எப்படி இருந்தா பொருந்து செல்வமும் கல்வியும். இப்ப எல்லாம் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆண்களுக்கு சமமான படிப்பு படிக்கிறோம் ஏனென்றால் பெண்கள் மல்யுத்தம் செய்கிறார்கள். அட பைத்தியக்காரா, மல்யுத்தத்துக்கான உடம்பா பெண்ணினுடைய உடம்பு? பிளேனோட்டுகிறோம் என்கிறார்கள்.
இவையெல்லாம் பெண்ணுக்குரியதில்லை. அவளுக்கு என்ன பொருந்துமோ அந்த கல்வி, அதுக்கான செல்வம். இதை கொடுத்து விட்டு கம்பன் சொல்லுகிறான், இதனால என்ன நடந்தது, இந்த அந்த நாட்டிலே பெண்ணுக்கு கல்வியும் செல்வமும் உரிமை கொடுத்ததாலே என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது கம்பன் சொன்னான், வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்து. பெண்களிடம் செல்வத்தையும் கல்வியையும் கொடுத்ததாலே என்ன நடந்தது என்றால், அந்த வீட்டிலே வருகிறவர்களை அவர்கள் விருந்து பேணினார்கள். வருத்தத்தோடு வந்தவர்களுக்கு அள்ளி கொடுத்தார்கள். செல்வ உரிமை இருந்தது, அள்ளி கொடுத்தார்கள். கல்வியும் அறிவும் இருந்தது, வந்தவர்களை பேணி உபசரித்தார்கள். இதுதான் நடந்தது என்கிறான் கம்பன். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்ணுக்கான அறத்தை வைத்ததினாலே தான், வீட்டுக்குள்ளே இருந்து பெண் அறம் செய்கிற உரிமை பெண்ணுக்கு இருந்ததாலே தான் வீட்டுக்கும் இல்லென்று பெயர் வைத்து பெண்ணுக்கும் இல்லென்று பெயர் வைத்தான். இதுல இருக்கிற ஒரு ரொம்ப சிறப்பு, கம்பன் பண்ணுகிற சிறப்பு, இந்த இல்லறத்துக்கு பெண் துணை செய்ய வேண்டும். அது அப்படித்தான் நமக்கு முடிவு, வாழ்க்கை துணை நலம் என்று பெயர். அந்த இல்லறத்துக்கு துணை செய்கிற பெண், அது அடுத்த அதிகாரம் வைக்கிறான், வாழ்க்கை துணை நலம். அந்த பெண் என்ன செய்வாள் என்று கேட்ட பொழுது கம்பன் சொன்னான், திருவள்ளுவன் சொன்னான், தற்காத்து தற்கொண்டாட்பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். பெண்ணை ரொம்ப சாதாரணமா நினைத்து விடாதே, வீட்டிலே இருந்து அறம் செய்கிறாள் என்பதற்காக சாதாரணமாக நினைத்து விடாதே. அவள் தன்னை காத்து, தன்னுடைய கணவனை காத்து, இருவர் மாட்டும், அதாவது அவர் குடும்பம் தன் குடும்பம் சார்ந்தவருடைய பெருமை காத்து, கடைசி வரை சோர்வில்லாமல் இவ்வளவற்றையும் காக்கிறவள் எவளோ அவள் பெண் என்றான். இந்த சோர்விலாள் பெண் என்பதற்கு திரு பரிமளகர் உரை எழுதுகிறார், கடைப்பிடி உடையாளாய். நான் போன வெள்ளிக்கிழமை காத்தேன் என்று சொல்லப்படாது, ஆயுள் முழுவதும் காப்பாற்ற வேண்டும். அப்போ அப்படி காப்பாற்றுகிறவள் தான் பெண். அந்த பெண்ணாக சீதையை கொண்டு வந்து ஒரு ஓவியம் கீறுகிறான் கம்பன். நீங்க நினைத்து பாருங்கள், நிறைய சொல்ல நேரம் இல்லை, ஒரு இடம் சொல்லுகிறேன். சீதையை கொண்டு போய் அசோகவனத்திலே கம்பன் ராவணன் வைத்து விட்டான். அனுமன் வருகிறான் பார்ப்பதற்கு. வந்து மேலே இருந்து பார்த்தால், நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க எல்லாம் பெண்கள் இருக்க கூட்டம், உங்களையே கேட்கிறேன். ராமனை நம்பி காட்டுக்கு வந்தீர்கள், ராவணன் தூக்கி கொண்டு போய்விட்டான். 10 மாதம் முடிகிறது, ராமனை காணவில்லை. நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீர்கள்? இந்த ஆள் இப்பவே எனக்கு தெரியும், இந்த ஆள் ஒரு வேலையத்த ஆளுங்கிறத திட்டுவோமா இல்லையா? சீதை அங்கே இருந்து என்ன நினைக்கிறாளாம், அனுமன் முன்னே வரவில்லை, இந்த செய்தி ராமனுக்கு போகும் என்று தெரிந்து சொன்னால் வேறு. அனுமன் முன்னே வரவில்லை, சீதை என்ன நினைக்கிறாளாம், கம்பன் அதை வியந்து ஒரு பெண்ணினுடைய லட்சணம் சொல்லுகிறான். என்ன நினைக்கிறாளாம், அருந்தும் மெல்லழகு யாரிட அருந்தும் என வருந்தும். சுத்தி வர அரக்கியர்கள் இருந்து அவளை வருத்துகிறார்கள், அரக்கன் ராவணன் வந்து மிரட்டுகிறான். இந்த துன்பத்துக்குள்ளே அவள் என்ன நினைத்து கவலைப்படுகிறாளாம், ஐயோ என்னுடைய ராமன் நான் எடுத்து போட்டால் தானே சாப்பிடுவான். அவன் தவ வாழ்க்கை கொண்டு காட்டுக்கு வந்த பிறகு மெல்ல இலைகளை கீரைகளை தான் சாப்பிட்டு இருக்கிறான். அதை கூட இவள் நினைக்கிறாள், ராமனுக்கு தானா எடுத்து போட்டு சாப்பிட்டு பழக்கம் இல்லையே, நான் போட்டால் தானே சாப்பிடுவான். இதெல்லாம் இப்ப சொன்னா சிரிப்பார்கள், அவருக்கு கை இல்லையா, அவர் போட்டு சாப்பிட மாட்டாரா? பல பெண்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் நான் இல்லாட்டி வீட்டில் ஒரு கவலையும் இல்லை, அவரே எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். இதை சொல்லி சொல்லி அவனவன் என்னென்னத்தையோ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றான், அது வேற கதை. இப்போ இந்த சீதை ஒரு சின்ன விஷயம், ஒரு பெரிய விஷயத்துக்கு கவலைப்பட்டு, நான் இல்லாமல் இவன் எப்படி இந்த உணவை போட்டு உண்பான், அருந்தும் மெல்லழகு யாரிட அருந்தும் என வருந்தும். அது சொல்லிட்டு நிப்பாட்டி இருந்தா சீதை சீதை இல்லை. அதுக்கு பிறகு சொல்றாள், சரி லட்சுமணன் தான் போட்டு கொடுப்பான், யாராவது ஒருத்தர் போட்டு கொடுப்பார் என்று வைப்போம், விட்டுருவோம். ஆனால் விருந்து வந்த போது நான் இல்லை, அவனுக்கே எடுத்து போட்டு சாப்பிட்டு பழக்கம் இல்லை, தப்பி தவறி நான் இல்லாத நேரத்திலே விருந்தினர் வந்தால் என் ராமன் என்ன செய்வான் என்று நினைக்கிறாள் சீதை. கம்பன் போடுகிற சொல்ல பாருங்க, வேற ஒரு பிள்ளை கிட்ட வர முடியாது பாருங்க. அவன் என்ன நினைக்கிறாள்,
இவனுக்கு அவனே எடுத்து போட்டு சாப்பிட மாட்டான். விருந்து வந்துட்டா விருந்தினருக்கு வீட்டில் சீதை இல்லை போயிட்டு வாங்கோன்னு சொல்லவும் அவனாலே முடியாது, எடுத்து சமைச்சு போடவும் தெரியாது. இப்ப என் ராமன் தத்தளிப்பானே என்று நினைத்தோன்னே கம்பன் சொல் போடுகிறான் பாருங்க, விருந்து வந்த போது என் செய்யுமோ என விம்மம் என்றான். அதை நினைச்சு தாங்க முடியல பாருங்க சார், சீதைக்கு கிடந்து துடிக்கிறான், விம்மம் என்கிறான். அதுக்கு பிறகு அனுமன் வருகிறான். அனுமன் வந்து கேட்கிறான், அம்மா எல்லாம் பேசி முடித்த பிறகு என் தோளிலே ஏறு, நான் கொண்டு போய் உன்னை. அவனுக்கு தாங்க முடியலை, இந்த அம்மா இருந்து படுற துன்பத்தை பார்த்து தொண்டனான அனுமனுக்கு தாங்க முடியவில்லை. அம்மா என் தோல்ல ஏறு, நான் கொண்டு போய் ராமனுக்கு பக்கத்திலே சேர்க்கிறேன். அப்பல சீதை பேசுகிற ஒரு பேச்சு இருக்கிறது, இந்த சோர்விலாள் பெண் என்பதற்கான வரைவிலக்கணம் பண்ணுகிறான் கம்பன். என்ன சொல்லுகிறான், நீ என்ன என்று கேட்டோன்ன, அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ. இந்த பாட்டை நான் அணுவா ரசிக்கிறது பாருங்க. சீதை சொல்லுகிறாள், இப்ப என்ன நீ நினைக்கிற, என்ன தோல்ல ஏறி வர சொல்றியா, நீ என்ன நினைக்கிற, இந்த இலங்கை அரக்கர்கள் எல்லாம் என்ன பிடிச்சு அடைச்சு வச்சிருக்கிறார்கள் நினைச்சிட்டியா. அனுமனை பார்த்து பேசுகிறாள், அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ, இவ்வெல்லை நீத்த உலகம் யாவும் நான் என் சொல்லினால் சுடுவேன். இந்த இலங்கை என்ன அடைச்சு வச்சிருக்கின்ற நினைக்காதடா, நான் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த உலகம் பூராகவும் எரிந்து போய்விடும். சீதை சும்மா வெறும் ஒரு பகட்டு வார்த்தை பேசவில்லை, பின்னாலே அதை நிரூபித்து காட்டுகிறாள். சுடாதே அனுமனை என்றவுடன் அக்கினி சுடாமல் விடுகிறது. அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ, எல்லை நீத்த இவ்வுலகம் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். சொல்லிட்டு சொன்னால், நான் ஏன் சுடாமல் இருக்கிறேன் தெரியுமா அனுமனே, நானாக இந்த இலங்கையை சுட்டு தப்பி ராமனிடம் வந்து சேர்ந்தால், நாளை நானும் ராமனும் வீதி வழியாக போகிற பொழுது உலகத்தார் நின்று இவன் மனைவியை ராவணன் தூக்கி கொண்டு போனான், பாவம் இவர் வில்லை தோளிலே அங்கமாக வைத்து திரிகிறார், பிரயோசனம் இல்லை, அவளாக தப்பி வந்துதான் இவளோடு இருக்கிறான் என்று சொன்னால் ராமன் வீதியிலே தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா. புகழ் புரிந்த இல்லிலார்க்கு இல்லென்ப இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை என்றானே, அதை காவியம் பண்ணுகிறான் கம்பன், அதை காவியம் பண்ணுகிறான். நானா தப்பி வந்தா என்னடா நடக்கும். அது கூட சீதையை பாருங்க, ஒரு பெண்ணினுடைய இந்த பண்பாடுகளை எல்லாம் தேய்க்கிறோம், நாங்கள் தேய்க்கிறோம். பெண்ணுக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த நுட்பம் எல்லாம் தேவையில்லை என்று சொல்லி 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 தமிழர்களுடைய அடையாளங்களை தொலைக்கிறோம். திரு கம்பன் என்ன தெரியுமா சொன்னான், அவள் சொல்ல தொடங்குகிறாள், ராமனுக்கு இழுக்கு வருமே, இதுதான் அவள் சொல்ல நினைத்தது. அந்த வார்த்தையை சொல்ல சீதையாலே முடியவில்லை. அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ, இவ்வுலக எல்லை நீத்த இவ்வுலகம் யாவும் என் சொல்லுவினால் சுடுவேன். அது தூயவன் என்று தொடங்கினாள். தூயவனுக்கு மாசு வரும் என்பதுதான் அவள் சொல்ல நினைச்சது. தூயவனுக்கு மாசு என்று வாயால் வார்த்தையால் சொல்லவும் சீதையால் முடியவில்லை. அதை நிறுத்திட்டான், தூயவன். அப்ப என்ன சொல்லலாம், அடுத்த ஒரு சொல்லு சேர்த்தாள், வில்லின். ராமனுடைய வில்லுக்கு மாசு வருமே, அதை கூட இவருக்கு சொல்ல முடியல. ராமனுடைய வில்லுக்கு மாசுண்டா அது ராமனுக்கு மாசே. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொற்களை நீட்டி நீட்டி ராமன் தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று வீசினேன். அதுல பாருங்க கம்பன் போடுகிற சொல் இருக்கிறதே, அது ரொம்ப நுட்பமான சொல். வீசினேன் என்றால் என்ன தெரியுமா, இருக்கிற ஒன்றை எடுத்து எறிது. எனக்கு கூட இப்படி ஒரு எண்ணம் வந்தது அனுமனே, தூக்கி எறிஞ்சிட்டேன்டா என்றாள். நான் இங்கேயே இருப்பேனே தவிர நான் திருப்பி வரமாட்டேன் என்று சொல்லுகிற சீதையை பார்த்து விட்டு அனுமனுக்கு, அது குரங்கு கூட்டத்தில் ஒன்று. நான் இப்படி சொல்றதுக்காக தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு ஒரு கற்பின் சக்தியை அந்த அனுமன் அதுக்கு முன்பு தரிசிச்சிருக்க மாட்டான். நேரா ராமன்கிட்ட வந்தான். ராமன்கிட்ட வந்தோடனே ராமன் கேட்டான், சீதையை பார்த்தியாண்டு. அவன் என்ன சொன்னான், ராமன் அதுவரையும் ராமனை கண்டோனே, ராமா நீதான் எனக்கு கடவுள், நீதான் எனக்கு கடவுள் என்று சொன்னவன் இந்த அனுமன். நீதான் கடவுள் என்று சொன்னவன். இப்போ நேரா வந்து ராமன் கேள்வி கேட்கிறான், சீதையை பார்த்தியா என்று கேட்டோடனே ராமனுக்கு முதுகு காட்டி திரும்பி சீதை இருக்கிற பக்கமா விழுந்து கும்பிட்டான். இதை விட ஒரு அவமரியாதை ஒரு தலைவனுக்கு பண்ண முடியுமா? பண்ணிட்டு உயிரோடு இருக்க முடியுமா? ஒரு தலைவன் நிற்கிறான், அவனுக்கு முதுகு காட்டி சீதை இந்த பக்கம் விழுந்து கும்பிட்டான்.
எழும்பினான். இப்ப ராமனுக்கு புரிஞ்சுது. ராமன் கேட்டான், என்னப்பா? இப்ப அனுமன் கிட்டையில வந்தான், ராமனை பார்த்தான். ராமா வணக்கம். ராமன் கேட்டான், என்னப்பா நான் என்னமோ எதிர்பார்க்கிறேன், வணக்கம் சொல்றியே. ராமா நீதான் ராமா எனக்கு தெய்வம். அனுமன் சொல்கிறான், ராமா நீதான்டா எனக்கு தெய்வம். அதான் நீ எப்பவோ சொல்லிட்டியே, என்னை சந்திச்சோன்னே சொல்லிட்டியே நீதான் தெய்வம்ன்றது, இப்ப ஏன் திருப்பி சொல்ற? ஐயோ ராமா நீதான்டா எனக்கு தெய்வம். இந்த குடிகாரர் குடிச்சா பேசுவாங்க பாருங்க, மச்சான் நீதான்டா எனக்கு சிநேகிதன், எனக்கு ஃப்ரெண்ட் நீதான். அதான் முன்னமே சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீதான் எனக்கு ஃப்ரெண்ட். அதை அழுத்தக்கூடிய அளவு அழுத்துவான். அனுமன் திரும்ப திரும்ப சொல்றான், ராமா நீதான்டா எனக்கு கடவுள், நீதான்டா எனக்கு கடவுள். டே இதை தாண்டி சொன்னதே சொல்றடா, ஏண்டா சொல்ற? அப்பதான் அனுமன் சொன்னான், உன்பெரும் தேவி என்ற உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் மருகள் என்ற வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன்பெரும் தனையல் என்ற தகமைக்கும் தகமை சார்ந்த ராமா நீதாண்டா தெய்வம். உன்னை பார்த்த உடனே உனக்கு மேல ஒருத்தரை நான் பார்ப்பேன் என்று நினைக்க இல்லை, அதனால சொற்களுக்குள்ளே அதி உயர்ந்த சொல்ல தூக்கி போட்டுட்டேன்டா. மாதா பிதா குரு தெய்வம், தெய்வம் தானே கடைசி. உன்னை விட ஒருத்தரை நான் இனி பார்க்க போறதில்லை நினைச்சு உன்னை தெய்வம் பண்ணிட்டேன்டா. ஆனா உன்னை விட பெரிய ஒரு ஆளை இலங்கையில பார்த்துட்டேன்டா. உன்னை பெற்ற மண்பெரும் தனையல் மருகள் என்ற வாய்மைக்கும் தகைமை சார்ந்த ராமா நீ என்னை மன்னிச்சுக்கொள், என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் பேர்த்து என்றான். ராமா நீ எனக்கு தெய்வம், நான் அதை வாபஸ் வாங்க மாட்டேன். ஆனா சீதை பெருந்தெய்வம் என்று சொல்கிறானே, ஒரு எப்படி ஒரு சாதாரண பெண் என்று நாங்கள் நினைக்கிற பெண் இல்லத்தினுடைய அறச்சிறப்பாலே தெய்வமாக மாறுகிறாள் என்பதை கம்பன் காட்டுகிற பொழுதுதான் அவனுடைய கம்பன் காட்டுகிற இல்லினுடைய சிறப்பு தெரிகிறது. இப்படியே சொல்லின் சிறப்பு வில்லின் சிறப்பு எல்லாம் சொல்ல வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தளவில் எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு பாருங்க. ஒரு நல்ல சாப்பாட்டில் ஒரு சாப்பாட்டை சரியா ருசிச்சா போதும், எல்லாம் சாப்பிட வேணும்னு அவசியம் இல்லை, சரியா ருசிச்சா போதும். அதை விட நான் எப்பவும் சொல்றது உண்டு, ஒரு பேச்சாளன் மேடையில் ஏறினா சபை பெண்ணாக இருக்க வேண்டும், மேடையில் இருக்கிற பேச்சாளன் ஆணாக இருக்க வேண்டும். அவன் சபையை ஆண்டுட்டு போக வேண்டும். அவன் ஆண்டு விட்டு போனால் அந்த சபை இனி ஒரு தரம் இவன் என்னை வந்து எப்படி ஆழ்வான் என்று ஏங்கி தவம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் எனக்கு ஒரு மேடை கிடைத்ததே விடமாட்டேன் என்று பிடிவாதமாக நின்று என் நிச்சயை நான் நீக்கி கொண்டிருந்தால் அடுத்த முறை இவன் வருவானோ என்று தெரிந்தாலே அந்த பெண் பின்பக்கமாக ஓடிவிடுவாள். அத்தகைய ஒரு இழிநிலைக்கு ஆளாகக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அது தவிர இன்னொரு ரகசியமும் உண்டு. ஒரே மேடையில் எல்லாம் பேசி முடித்து விட வேண்டும் என்று இல்லை, பேசி முடிக்கவும் முடியாது. தேவையானதை பேசிவிட்டு விட்டால்தான் அடுத்த முறையும் இவரை பேச கூப்பிட வேண்டும் என்று நினைப்பார்கள் என்ற ஒரு ரகசியமும் இருக்கிற காரணத்தினாலே இல்லை மட்டும் சொன்னேன். வில்லையும் சொல்லையும் அவர்கள் விரிவுபடுத்தியதை நினைத்து நீங்கள் சிறப்படையுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.